வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை விக்ரமாதித்தனோடது. விக்ரமாதித்த மகாராஜா ஒவ்வொரு தடவையும் வேதாளத்தை தூக்கிட்டு வரும்போது அது ஒரு கதை சொல்லும். அந்த கதையோட முடிவுல ஒரு புதிர் கேட்கும். அந்த புதிருக்கான விடை தெரிஞ்சும் விக்ரமாதித்தர் பதில் சொல்லலைன்னா அவரோட தலை வெடித்து சிதறிடும் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஆனா பதில் சொல்லிட்டாருன்னா அது திரும்ப அது இருந்து முருங்கை மரத்துக்கே போயிரும். இப்படி விக்ரமாதித்த மகாராஜாக்கு வேதாளம் சொன்ன ஒரு கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். முன்னொரு காலத்துல வாரணாசிய ஒரு அரசர் ஆட்சி செஞ்சு வந்தாரு. ரொம்ப நல்லவர், மக்களை ரொம்ப பாதுகாப்பா அன்பா பாத்துக்கிட்டு வந்தாரு. அவருக்கு சசிகலா அப்படிங்கிற ஒரு இளவரசி இருந்தாங்க. அவங்க ஒரு நல்ல பேரழகி. அதனால பல்வேறு நாட்டை சேர்ந்த இளவரசர்களும் அவங்கள மணக்க போட்டி போட்டாங்க. அரசர் சுயம்வரத்திற்கு ஒரு நாள் குறிச்சாரு. ரொம்ப தொலைவில் இருந்தெல்லாம் நிறைய இளவரசர்கள் வந்தாங்க. ஆனா அங்க இருந்த யாரையுமே இளவரசிக்கு பிடிக்கல. தன்னை மணக்க போற இளவரசனுக்கு அத்தனை லட்சணங்களும் இருக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. அரச வம்சத்தை சேர்ந்தவனாவும் இருக்கணும், துணிச்சல் இருக்கிறவனாவும் இருக்கணும், அழகு கொண்டவனாகவும் இருக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சதுனால யாரையுமே அவங்களுக்கு பிடிக்கல. இதனால இளவரசியோட திருமணம் தள்ளி போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள் நீண்ட தொலைவில் இருந்து 3 இளவரசர்கள் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்க அவங்க இளவரசியை திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைச்சு அந்த நாட்டுக்கு வந்தாங்க. அரசர்கிட்டையும் இளவரசி கிட்டையும் அவங்க விருப்பத்தை சொன்னாங்க. வந்த முதல் இளவரசர் பேரு சுரேந்திரன். அவர் இளவரசி கிட்ட, இளவரசியாரே, ஒருவரோட தலைவிதிய முன்னாடியே கணிச்சு சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவன் நானு அப்படின்னு சொன்னாரு. இளவரசி அவரோட அதிசய ஆற்றலை கேட்டோன்னே வியந்தாங்க. சரி, கொஞ்ச நாள் எங்க அரண்மனையில விருந்தினரா தங்கி இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது 2வது இளவரசர். அவர் பேரு மார்க்கண்டர். அவர் இளவரசிய பார்த்து, இளவரசியாரே, எனக்கு மிகப்பெரிய அரச குடும்பம் இருக்கு. என்கிட்ட ஒரு மாயத்தேர் இருக்கு. அதுல ஏறி பயணம் செஞ்சா குறைஞ்ச நேரத்துல ஆறு மலை எல்லாத்தையும் கடந்து நம்ம விரும்புற இடத்துல நம்மள கொண்டு போய் அதை சேர்த்துரும் அப்படின்னு சொன்னாரு. அவரையும் இளவரசி கொஞ்ச நாள் அரண்மனையில தங்கிட்டு போகும்படி சொன்னாங்க. அடுத்தது 3வது இளவரசர். அவர் பேரு தியான்சந்த். அவர் இளவரசி கிட்ட, இளவரசியாரே, என்கிட்ட ஒரு வாள் இருக்கு. அது கண்ணுல படுற எதிரிக எல்லாத்தையும் தும்சம் செஞ்சிரும். எல்லாரையும் நான் வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொன்னாரு. அவரையும் இளவரசி கொஞ்ச நாள் அரண்மனையில தங்கிட்டு போக சொன்னாங்க. ஆனா மறுநாள் அரண்மனையில இருந்து இளவரசி காலையில காணா போயிட்டாங்க. இளவரசி எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியல. அரசர் தன் காவலாளிகளை அனுப்பி நாட்டோட பல திசைகளிலும் இளவரசியை தேட சொன்னாரு. ஆனா அப்படி போனவங்க எல்லாம் வெறுங்கையோடையே திரும்பி வந்தாங்க. இளவரசி அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அரசனும் அரசியும் முதல்ல இளவரசர் சுரேந்திரனை கூப்பிட்டு அவரோட மாய சக்தியால இளவரசி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்லும்படி கேட்டாங்க. அவரும் அவங்க சொன்னபடியே அந்த மாய சக்தியை உபயோகப்படுத்தினாரு. ஒரு பூதம் இளவரசியை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு அவளை கடத்தி கொண்டு போய் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறத அவரோட மாய சக்தியால அவர் கண்டுபிடிச்சாரு. அத உடனே அரசர்கிட்டையும் அரசிக்கிட்டையும் சொன்னாரு. அரண்மனையில விருந்தினரா தங்கியிருந்த மத்த 2 இளவரசர்கள் ஞாபகம் அரசிக்கு வந்தது. உடனே அரசர் தன் பணியாட்கள் அனுப்பி அவங்க 2 பேரையுமே கூட்டிட்டு வருமாறு சொன்னாரு. இளவரசர் மார்க்கண்டரும் இளவரசர் தியான்சந்தும் அரசவைக்கு வந்தாங்க. அரசர் அவங்க கிட்ட, எப்படியாவது பூதத்தோட பிடியிலிருந்து என்னோட மகளை காப்பாத்திடுங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாரு. அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. மூத்த இளவரசர் பூதத்தோட அரண்மனை எங்க இருக்கு அப்படிங்கிற தகவலை கூறினாரு. 2வது இளவரசர் அவரோட மாயத்தேரை கொண்டு வந்தாரு. 3 பேரும் அந்த தேர்ல ஏறி பூதம் இருந்த அரண்மனைக்கு போனாங்க. இளவரசர் சுரேந்தர் கூறின மாதிரி அந்த பூதத்தோட பிடியில தான் இளவரசி இருந்தாங்க. அங்க போய் சேர்ந்த உடனே இளவரசர் தியான்சந்த் அவரோட வாளை எடுத்தாரு. பூதத்தோட அரண்மனைக்குள்ள நுழைஞ்சாரு. மத்த 2 இளவரசர்களும் அவரை பின்தொடர்ந்தாங்க. அந்த அரண்மனையில அந்நியர்கள் நுழைவதை கண்ட பூதம் ஆக்ரோஷத்தோட அவங்கள தாக்க வந்தது. உடனே தியான்சந்த் அவரோட மந்திர வாளால பூதத்தை மூர்க்கத்தனமா தாக்கினாரு. இறுதியில தியான்சந்தோட வாளுக்கு அந்த பூதம் இரையாயிருச்சு. இளவரசி சசிகலாவை அவங்க விடுதலை பண்ணிட்டாங்க. கடைசியில 3 இளவரசர்களும் சசிகலாவும் அவங்களோட அரண்மனைக்கு வந்தாங்க. வேதாளம் இந்த கதையை கூறி முடிச்சுட்டு விக்ரமாதித்தர் கிட்ட, விக்ரமாதித்தரே, இளவரசி இந்த 3 பேர்ல யார திருமணம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டது. விக்ரமாதித்தர் கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்த்தாரு. பிறகு வேதாளத்துக்கிட்ட, வேதாளமே, இளவரசி சசிகலா 3 இளவரசர்கள் திறமையால தான் இந்த பூதத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க.
இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் உதவி பண்ணலைன்னா கண்டிப்பா அந்த பூதத்தோட பிடியிலிருந்து அவங்க விடுபட்டிருக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தரை தான் திருமணம் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பா இளவரசர் தியான் சந்தை தான் திருமணம் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 பேர்ல ரொம்ப அதிகமான தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்கு. அவரோட துணிச்சலும் மந்திர ஆற்றலின் வலிமையும் இருந்ததால மட்டும்தான் பூதத்தை கொன்னு இளவரசிய காப்பாற்ற முடிஞ்சது. எனவே இளவரசி தியான் சந்தை தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. விக்ரமாதித்தனோட சரியான பதில கேட்ட போதும் சிரிச்சுக்கிட்டே, விக்ரமாதித்த மன்னனே, இந்த தடவையும் நீ சரியான பதில தான் சொன்ன. ஒவ்வொரு விஷயத்தையும் நீ அலசி பார்த்து தீர்ப்பு சொல்ற விதம் உன்னோட ஆற்றலுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அப்படின்னு பாராட்டிட்டு அது திரும்ப முருங்கை மரத்துல போய் ஏறிக்கிச்சு. விக்ரமாதித்தரும் அதை துரத்திக்கிட்டே அது பின்னாடியே ஓடினாரு. நம்ம அடுத்து இன்னொரு கதையில வேதாளத்தையும் விக்ரமாதித்தரையும் சந்திக்கலாம். இப்போதைக்கு டாடா.